வணக்கம். இந்த சிறப்பு தொகுப்புக்கு வரவேற்கின்றோம். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வர துவங்கிவிட்டன. இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது இந்த 5 மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது தேசம் முழுவதிலுமே பெரிய எதிர்பார்ப்போடு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வரக்கூடிய அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு 2004 பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்று வரக்கூடிய 4 மாநில தேர்தல் முடிவுகள் மிக முக்கியமானதாக ஒரு முன்னோட்டமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது தமிழகத்துக்கும் இது ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் ஏற்காடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை தந்தி டிவி பிரத்யேகமாக உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை வழங்கி தொகுத்து அதை ஆய்ந்தும் வருகிறது. இந்த தொகுப்பில் நம்முடைய புதிய விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய தமிழ்நாடு காங்கிரசுடைய மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு ஞானசேகரன் அவர்கள் இணைகிறார். உங்களுக்கு வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கீங்க. அது மட்டுமல்லாது பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைகிறார் மற்றும் பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் ஆகியோர் இணைகிறார்கள். முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மதியம் போல முழு நிலவரம் தெரியும் என்றாலும் கூட இந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த தேர்தல் முடிவுகள். இந்த 4 மாநிலங்கள்ல இன்று முடிவுகள் வரக்கூடிய 4 மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிப்பது எந்த கட்சி, எவ்வளவு மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சி அமைக்கும், காங்கிரஸ் எவ்வளவு மாநிலங்கள் ஆட்சி அமைக்கும், இந்த எதிர்பார்ப்பு தேசம் முழுவதும் எழுந்திருக்கிறது. ஆக முன்னிலை நிலவரங்களை இப்பொழுது பார்க்கும்பொழுது முன்னிலை நிலவரங்கள் ஒவ்வொன்றாக வர தொடங்கி இருக்கின்றன. முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய மாநிலம் என்று பார்க்கும்பொழுது டெல்லி தேசிய தலைநகரம். இந்த தலைநகரம் மும்முனை போட்டியை சந்திக்கிறது. இதுல பாரதிய ஜனதா முன்னிலை வகிக்கிறது. 10 இடங்கள் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய இடங்கள்ல 10 இடங்கள்ல பாரதிய ஜனதா முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 5 இடங்கள்ல முன்னிலையும், ஆம் ஆத்மி இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி 5 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. இதுதான் டெல்லியை பொறுத்த வரைக்கும் முன்னிலை நிலவரம். பாரதிய ஜனதா 10 இடங்களிலும், காங்கிரஸ் 5 இடங்களிலும், ஆம் ஆத்மி 5 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் 7 இடங்கள்ல 7 தொகுதிகள்ல முன்னிலை வகிக்கிறது. பாரதிய ஜனதா 5லும், பகுஜன் சமாஜ் 1 இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் ஆளாத மாநிலம் எது? சத்தீஸ்கர். பாரதிய ஜனதாவால் ஆளக்கூடிய மாநிலம். காங்கிரஸ் 7 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. இது ஆரம்ப கட்ட நிலவரம். அடுத்ததாக காங்கிரஸ் ஆளக்கூடிய மற்றொரு மாநிலம் இதுல ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாரதிய ஜனதா 21 இடங்களில முன்னிலை வகிக்கிறது. ஆளக்கூடிய காங்கிரஸ் 8 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. மத்திய பிரதேசம் இதுவும் மற்றொரு முக்கியமான மாநிலம். மத்திய பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா 23லும், காங்கிரஸ் 9லும், பகுஜன் சமாஜ் 1 இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது. இதுதான் இப்பொழுது வரக்கூடிய முன்னிலை நிலவரம். இது மற்ற மாநிலங்களை பொறுத்தது. தமிழகமும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலை சந்தித்திருக்கிறது. அதாவது 2வது சுற்று முடிவில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 9866 வாக்குகள் பெற்று முன்னிலையில் வகிக்கிறது. அடுத்த இடம் திமுகவுக்கு. திமுக 5012 வாக்குகள் பெற்றிருக்கிறது. இதுதான் ஏற்காடை பொறுத்த வரைக்கும் முன்னிலை நிலவரம். 5 மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர்ல காங்கிரசும், மற்ற மாநிலங்கள்ல பாரதிய ஜனதாவும். ஏற்காடை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக வேட்பாளர் சரோஜா 9866 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். நான் திரு ஞானசேகரன் கிட்ட இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மாநிலம், அதாவது சத்தீஸ்கர் நீங்களாக தலைநகரம் உட்பட மற்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் இந்த சுற்றுல இப்பொழுது வந்திருக்கக்கூடிய நிலவரம் படி பின்தங்கியே இருக்கிறது. என்ன சொல்ல போறீங்க? மோடி அலை வீசலன்னு சொல்ல போறீங்களா? மோடி அலைக்கு சம்பந்தம் இல்லை. ஏற்கனவே கர்நாடகா எலெக்ஷன்ல மோடி போய் பண்ணார். அந்த இடத்துல அவர் வெற்றி பெற முடியல. அது மோடி அலை அது நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. இப்பொழுதெல்லாம் மாநில தேர்தல் வேறு, அதேபோல நாடாளுமன்ற தேர்தல் வேறு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு கோணத்தில் சிந்தித்து வாக்களிப்பார்கள். இப்பொழுது மாநில பிரச்சனையை ஒட்டி எழக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே இவர்கள் கருத்தில் கொண்டு வாக்களிக்கிற காரணத்தினால் அங்கே ஏற்கனவே காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய டெல்லி போன்ற மாநிலங்களிலே அங்கே ஆன்டி எஸ்டாபிளிஷ்மெண்ட், ஆளுகிற கட்சிக்கு எதிர்வாக்குகளாக அமையக்கூடிய ஒரு சூழல். அதேபோல சத்தீஸ்கர்ல பார்த்தா அதே மாதிரி பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிற இடத்தில் இப்பொழுது அங்கே ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு நிலை கொண்டு காங்கிரஸ் முன்னிலை இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசம் மட்டும் ஏற்கனவே பிஜேபி ஆண்டு கொண்டிருந்தாலும் கூட அந்த இடத்தில் மீண்டும் அது வாக்கை பெறக்கூடிய ஒரு சூழலில் இப்பொழுது அதிக வாக்குகளை பிஜேபி பெற்றிருக்கிறது. இருந்தாலும் கூட இது மோடி அலையால் வந்த ஒரு
நிலைமை என்று நாம் எதிர்பார்க்கவே முடியாது. மோடி அலைக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. ஆங்காங்கு இருக்கக்கூடிய மாநில பிரச்சனைகளை ஒட்டித்தான் இப்படிப்பட்ட வாக்கு வித்தியாசங்களும் அதே போல வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்களும் அமைகிறது. ஆகவே மோடியை நாம் இதில் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்நாடகா அதற்கு நல்ல உதாரணம். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்கிறேன், இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். மத்திய பிரதேசம் மட்டும் விதிவிலக்கு, மற்றபடி இதை 2014 தேர்தலோடையோ இல்ல மோடி அலையோடையோ சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது காங்கிரஸ் உடைய. மோடி அலையோடு சம்பந்தமே படுத்த முடியாது என்று சொல்ல முடியாது. ஆனால் அங்கங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் சத்தீஸ்கர் சொல்ல முடியாது, 2 இடங்களில் தான் பின்தங்கி இருக்கிறார்கள். ஆன்டி இன்கம்பன்சி என்பது வராமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே என்பது மிகப்பெரிய அந்த முதலமைச்சர்களின் நல்லாட்சிக்கு ஒரு உத்தரவாதம். மக்கள் அதை ஆதரிக்கிறார்கள் என்பது. ஆனால் மோடியின் அலையோ மோடியின் ஃபேக்டரோ இதுல வேலையே செய்யவில்லை. அதற்கு கர்நாடகாவை உதாரணம் அண்ணன் சொல்கிறார்கள். ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்நாடகாவில் தேர்தல் வரும்பொழுது மோடி அவர்களை எங்கள் கட்சி பிரதம வேட்பாளராக முன்னிறுத்தவில்லை. அவர் இன்னொரு பிரச்சாரத்தின் ஒரு அங்கமாகத்தான் வந்துவிட்டு சென்றார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக மோடி அவர்கள் பிரதம வேட்பாளராக கட்சியினால் அறிவிக்கப்பட்ட பின்பு வரும் தேர்தல் இது. அதனால் வெறும் மோடி அலை என்று மட்டுமே சொல்லாமல் அங்கே உள்ள மாநில முதலமைச்சர்கள் அவர்களின் அலையும் மோடி அவர்களின் அலையும் சேர்ந்து ஒரு மகா பெரிய அலையாக அடித்துக் கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, காங்கிரசிற்கு எதிரான அலையாகவும் அது அடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே முழுமையாக பதிவு. மற்றும் ஒரு தகவலும் வந்திருக்கிறது. அதாவது ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தல் நடந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில 2ஆம் சுற்று வாக்குகள் எண்ணப்படும் நிலையில வாக்கு எண்ணிக்கை சில சர்ச்சைகளின் காரணமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் வாக்குகள் எண்ணப்பட்டு வருவதாக நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. ஏற்காடு தொகுதி வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டு மீண்டும் வாக்குகள் எண்ணப்படுவதாக நமக்கு செய்திகள் வருகின்றன. அதாவது ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு இப்பொழுது வரக்கூடிய ஒரு செய்தி. அது நான் திரு கார்த்திகை செல்வன் கிட்ட இந்த வாதத்தை எடுத்துட்டு போறேன். அதாவது ஏற்காடு சட்டமன்ற தொகுதியும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த வாக்கு இப்பொழுது அதிமுக முன்னிலை பெற்றிருந்தாலும் கூட இது ஏறத்தாழ எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனா அந்த வாக்கு வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஆளுங்கட்சி வெற்றி அப்படிங்கிறது கடந்த 20 ஆண்டுகள்ல 3 இடைத்தேர்தல்களை தவிர மற்ற எல்லாத்திலையும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த 3 இடைத்தேர்தலும் கூட நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து நடந்த 3 இடைத்தேர்தல்கள். 99 நத்தம்லயும் திருவட்டாறுலயும், அது மாதிரி 2004 மங்களூர் தொகுதியிலும் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றது. தனிப்பட்ட முறையில் இடைத்தேர்தல்கள் எது நடந்தாலும் அதுவும் அதிக அளவிலான ஓட்ட டர்ன் அவுட் இருக்கிற எல்லா இடங்களிலும் அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இடைத்தேர்தலை பொறுத்தவரை இருக்கு. அது பொது தேர்தல் மாறானதா இருக்கும், அதிக வாக்களிப்புங்கிறது மாறாக இருக்கும். இந்த தேர்தலில் ஏன் வாக்கு சதவீதத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அதிமுக ஒவ்வொரு தேர்தலையும் தொடர்ச்சியாக வாக்கு சதவீதத்தை வின்னிங் டார்கெட் அதிகமாக்கி வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது பிரதானமா இருக்கக்கூடிய நிலையில டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி இந்த முறை களமிறங்கி ஒரு மும்முனை போட்டியாக்கி இருக்கிறது. இந்த நிலையில ஆம் ஆத்மி பல இடங்கள்ல சில இடங்கள்ல முன்னிலை வைக்க அந்த கட்சியின் தொண்டர்கள் கொண்டாடக்கூடிய காட்சிகளை திரையில இப்ப நீங்க பார்த்தோம். ஆம் ஆத்மி கட்சியுடைய தொண்டர்கள் பல்வேறு இடங்கள்ல கொண்டாடி வருகிறார்கள். இது போன்ற காட்சிகள், கொண்டாட்ட காட்சிகள் இப்பொழுதே துவங்கிவிட்டது. ஆம் ஆத்மிக்கு என்ன கிடைத்தாலும் அது ஒரு பெரிய ஒரு கெயின் தான். ஏனென்றால் லூஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லை. அது போட்டியிடக்கூடிய முதல் தேர்தல். இதுல எத்தனை சீட்டு கிடைத்தாலும் அது ஒரு பெரிய கெயின் தான் அப்படின்னு சொல்லியாகணும். ஆக இந்த ஒரு ஆம் ஆத்மி களம் இறங்கி இருப்பது உங்களுக்கு சாதகமா இருக்கணும் பாதகமா இருக்கணும் நிலையில இன்னைக்கு டெல்லி தலைநகரம் காங்கிரசிடமிருந்து பறிபோக கூடும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறதோ அப்படின்னு தோணுது. ஏற்கனவே ஒரு தடவை பறி போய் பாஜகவே ஆட்சி பண்ணிருக்கு. இல்ல அது பறி போறதுன்றது நம்ம எடுக்க முடியாது. மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா பிஜேபி பொதுவாக பிஜேபியுடைய ஓட்டத்தான் ஆம் ஆத்மி கண்டிப்பாக பிரிக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது காங்கிரஸ் ஓட்டு தான் பிரிச்சது முதல் கட்டத்தில் பார்க்கும்போது. இப்ப பார்க்கும்போது பார்த்தா இது பிஜேபி ஓட்டும் பிரிச்சு இன்னைக்கு பார்த்து ஆம் ஆத்மி 17 பிஜேபி முன்னணினா இது 16 முன்னணியில் வந்திருக்காங்க ஆம் ஆத்மி. இப்படி போகிற போக்க பார்த்தா மக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் ஆம் ஆத்மி ஜனநாயகத்தில் எந்த கட்சி வந்தாலும் அதை நாம் வரவேற்றாக வேண்டும். அப்படி வரவேற்று அது வெற்றி பெற்று ஒரு நல்லாட்சியை நடத்துவது சொன்னால் நிச்சயமாக நாம் அதற்கு வாழ்த்து சொல்லி நிச்சயம் அவர்கள் எப்படி ஆளுகிறார்கள். ஏன்னா பொதுவாக கெஜ்ரிவாலினுடைய அந்த போக்கு எப்படி இருக்கிறது, அதே போல அண்ணா ஹசாரேனுடைய ஒத்துழைப்போடு முதலில் தொடங்கப்பட்ட கோஷங்கள்லாம் அண்ணா ஹசாரே விலகி இருந்தாலும் கூட இந்த ஆம் ஆத்மி ஓரளவிற்கு இந்த அளவிற்கு வாக்கு எடுத்திருப்பது ஒரு பெரிய விஷயம்தான். ஆகவே நாம் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும்.
ரைட். இந்த நிலையில பாரதிய ஜனதாவின் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். இப்போ வரக்கூடிய இந்த ஒரு தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் கூட இது அந்தந்த மாநிலங்களுடைய பிரச்சனைகள், ஆல் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபாட் ஆன் லோக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற நிலையில அதைத்தான் எதிரொலிக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் இவங்க தொடர்ந்து முன்வைத்து வராங்க. அதாவது லோக்கல் ஃபேக்டர்ஸ் பிளே எ ரோல், நிச்சயமாக அதுவும் சட்டமன்ற தேர்தலில் பிளே எ ரோல். அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த மாநிலங்களில் எல்லாம் எதை முன்னிறுத்தினார்கள் என்றால் வேறு எதையுமே முன்னிறுத்தவில்லை. நீங்கள் காங்கிரசின் இத்தனை ஆண்டுகால அரசியலை விட பாரதிய ஜனதா கட்சியின் அரசியலை நீங்கள் ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டும். என்ன என்றால் எல்லா மாநிலங்களிலும் வளர்ச்சி திட்டங்களை முன்னிறுத்தித்தான் நாங்கள் வாக்குகள் கேட்கிறோம். இந்த வளர்ச்சிகளை நாங்கள் கொடுத்துக்கிறோம். மத்திய பிரதேசத்துல ஏன் ஆன்டி இன்கம்பன்சி வரல? ஆக ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நீங்கள் சத்தீஸ்கர்ல நிலைமையே வேறு நிலைமை, அது கூட இப்ப மார்ஜினலா தான் வந்து கொண்டு இருக்கிறதே தவிர. ஆக அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நல்லாட்சி, ஒரு நல்ல திட்டங்கள், மிக நல்ல திட்டங்கள், உண்மையிலே நானே வியப்படைவது உண்டு. ஆக அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் பக்கத்தில் பாராளுமன்ற தேர்தல்கள் வந்துவிட்டது. அங்க பாராளுமன்ற தேர்தல்கள் வரும்பொழுது அதற்கு அருகில் இந்த சட்டமன்ற தேர்தல்கள் வரும்பொழுது இந்த வெற்றி பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை என்று நான் சொல்கிறேன். இன்னொன்று, மோடி அவர்களின் பிரச்சாரம் நிச்சயமாக வாக்குகளை அதிகரிப்பதில் உதவி செய்திருக்கும் என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன். ரைட். இந்த நிலையில ஏற்காடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் எப்படி அஇஅதிமுக வட்டாரத்தில் பார்க்கப்படுது அப்படின்னு எமது செய்தியாளர் பாஸ்கர் அதிமுக தலைமை கழகத்திலிருந்து இணைகிறார். பாஸ்கர், தேர்தல் முடிவுகள் வரத்துக்கு நேரமாகினாலும் கூட முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எதிர்பார்த்தது போல ஆளும் கட்சி அதிமுக முன்னிலை வைக்கிறது. அது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி பார்க்கிறாங்க? கேட்க விரும்புகின்றேன். இந்த ஒரு 5 மாநிலத்தில் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், டெல்லி, இந்த ஒரு 4 மாநிலங்களுடைய முடிவுகள் இன்று வர இருக்கிறது. இந்த முடிவுகள் அப்படிங்கிறது இந்த 2 தேசிய கட்சிகளுடைய வியூகத்தை வகுக்கிறதுல எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்? அது மட்டுமல்லாது இது வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுமா, ஒரு கருத்துருவாக்கத்தை இப்போதே உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு? மேலோட்டமா பார்த்தோம்னா ஒரு கருத்துருவாக்கம் வரலாம். எல்லாருமே பாஜக 3, 1 இல்ல 4 மாநிலங்களை கைப்பற்றிருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் நீங்க வரலாற்றுல பார்த்தோம்னா 98 தேர்தல்கள்ல எல்லா மாநில தேர்தலிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆனால் லோக்சபால அது வேற மாதிரியான ஒரு ரிசல்ட்டா வந்தது. அதனால இதை முழுமையா அப்படியே லோக்சபால வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்னு, இந்த மாநிலங்கள் எல்லாமே பாஜகவுடைய பலம் பொருந்திய ஒரு மாநிலங்கள். பாஜகக்குன்னு இருக்கிற முக்கியமான மாநிலங்கள்ல இந்த மாநிலங்கள் வருது. அதனால இது மற்ற மாநிலங்களுக்கு இதை நம்ம இதே அளவுக்கு ஒப்பிட முடியுமா அப்படிங்கறதும் கேள்விக்குறிதான். ஆனால் சொன்ன மாதிரி மோடியோட இந்த பிரச்சாரம் அல்லது மோடி முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் கடந்த 3 நாட்கள்ல பாத்தீங்கன்னா பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் யாரும் இதை மோடிக்கான ஒரு தேர்தலா பிரதிபலிக்கவே இல்லை. பல்வேறு இடங்கள்ல கொண்டாட்ட காட்சிகள் வந்துட்டு இருக்கு. நான் புரிஞ்சுக்கிறேன் இது ஆம் ஆத்மியுடைய காட்சிகள் அப்படின்னு. அவங்களுக்கு இந்த ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு கன்சிடரபிள் கெயினை கொடுத்திருக்கக்கூடிய தேர்தலாவே புரிஞ்சுக்கிறோம். இப்பொழுதே அவங்க முன்னிலை நிலவரங்களை மையப்படுத்தி அந்த கட்சி தொண்டர்கள் கொண்டாடுவதையும் இந்த தேர்தல் முன்னிலை நிலவரங்களை ஆர்வத்தோட கேட்கறதையும் நம்மால திரையில காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. இந்த காட்சிகளை தான் இப்ப நீங்க திரையில பார்க்கறீங்க. ஆம் ஆத்மி இந்த முறை டெல்லி சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கி இருக்கிறது. ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு பிராக்சராகவே இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருந்து வருகிறது அப்படின்னு சொன்னால் மிகையல்ல. அந்த கட்சியின் தொண்டர்கள் முன்னிலை நிலவரங்களை தங்களுடைய கட்சி சில தொகுதிகளில் முன்னிலை பெறுவதை கொண்டாட்டத்தோட ஆர்வத்தோடு பார்க்கக்கூடிய, அதை கொண்டாடக்கூடிய காட்சிகளை நம்ம தெரியல பார்க்கிறோம். பல்வேறு கருத்து கணிப்புகள்ல ஆம் ஆத்மி ஒரு முக்கியமான அளவுக்கு பங்கு வகிக்கும் என்றும், ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை கூட ஏற்படுத்தும் அப்படிங்கிற நிலையில அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் கொண்டாட்டமும் இருக்கக்கூடிய நிலையை நம்மால பார்க்க முடிகிறது. இப்பொழுதே அவங்க கோஷங்கள் எழுப்புறாங்க. முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆம் ஆத்மி 18 தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதெல்லாம் வருகிறது. இது முதற்கட்ட நிலவரங்கள் தான். இதை நம்ம இறுதி நிலவரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனாலும் கூட இந்த கெயின் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதிதாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய இந்த ஆம் ஆத்மிக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு கெயின் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும்.
நான் கார்த்திகை செல்வன்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். ஆம் ஆத்மி இந்த ஒரு அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கத்தில இருந்து துவங்கி டெல்லியில மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணியது. அது கூட விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஒரு பேன் இந்தியா மூவ்மெண்டா ஆரம்பிச்சீங்க, டெல்லியில சுருங்கிட்டீங்க அப்படின்னு. ஆனாலும் கூட இந்த சில மாதங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த அளவுக்கு உங்களால கெயின் பண்ண முடியுது. 18-17 முன்னிலை நிலவரங்கள் காட்டினாலும் அதற்கு குறைவாக அவர்களுக்கு கிடைத்தாலுமே கூட அது ஒரு பெரிய கெயின் அவர்களுக்கு. அந்த கட்சி உருவான பின்னணியை நம்ம பார்க்கணும். நிறைய ஊழல் புகார்கள் வந்து கொண்டிருந்த ஒரு சூழல்ல ஒரு ஆல்டர்னேட் தேவை அப்படின்னு ஒரு எண்ணம் இளைஞர்கள் மத்தியில வரும்போது இது வந்து ஒரு மூவ்மெண்டா ஆரம்பிச்சு அது ஒரு கட்சியாக மாற்றம் அடைஞ்சிருக்குது. அப்ப இந்த டெல்லியோட சட்டமன்ற தேர்தலில் இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆதரவுங்கிறது நிச்சயமா இந்திய அளவுல கூட அது பிரதிபலிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப ஆம் ஆத்மிக்கு மற்ற மாநிலங்கள்லயும் அவங்க வந்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஆல்டர்னேட் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்துட்டு இருக்குங்கிறது தான் இது சொல்லுது. இந்த தேர்தல் முடிவுகளை பாத்தீங்கன்னா அது ரொம்ப குறிப்பா ஊழலுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்குது. தொடர்ச்சியா நிறைய இந்த UPA 2ல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து இவங்க தொடர்ச்சியா இளைஞர்களை வந்து பெரிய அளவுக்கு கவர்ந்து பெரிய அரசியல் பின்புலம் கிடையாது, மசில் பவர் மணி பவர்லாம் இல்லாம வந்த ஒரு அமைப்பு, ஒரு இயக்கமாக வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு அவுட்லெட்டா வந்த ஒரு அமைப்பாக வந்த போது இது ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு நிலையில எமது செய்தியாளர் பாஸ்கர் அஇஅதிமுக தலைமை கழகத்திலிருந்து இணைகிறார். ஏற்காடு தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற செய்தியும் அங்கே இந்த கவுண்டிங் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்தது. இந்த செய்திகளை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி பார்க்கிறாங்க பாஸ்கர்? ஹரிஹரன், தபால் ஓட்டை தொடர்ந்து முதல் சுற்று இரண்டாம் சுற்றோட வாக்கு எண்ணிக்கை முடிவுற்று தற்போது அதிமுக முன்னணியில் இருக்கிறத அதிமுக தலைமையிடத்தில் வந்து தொண்டர்கள் வந்து உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். ஏராளமான தொண்டர்கள் தொடர்ந்து தலைமையிடத்தில் வந்து குவிந்த வரம் இருக்கின்றனர். இங்கே வந்து தொண்டர்கள் இருக்காம சில கேள்விகள் முன்வைப்போம். அதாவது விதிமுறைகள் அதிகமாக மீறப்பட்டிருக்கிறது. ஏற்காடு இடைத்தேர்தலுங்கிறதுல திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாறி வந்து முன்வைத்தார்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சரி, தேர்தல் ஆணையத்திடம். இதைத் தொடர்ந்து இந்த வெற்றி வாய்ப்பு முதல் சுற்று இரண்டு சுற்று வெற்றிகளை வந்து நிலவரத்தில் வந்து தற்போது வந்து அதிமுக முன்னணியில் இருக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? நீங்க நினைக்கிறது பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது உண்மையான்ற மாதிரி ஆயிடும். அது கிடையாது. நீங்க இந்த ஒரு சுற்று இரண்டாவது சுற்றுலயே இந்த மாதிரி நடக்கும்போது அப்ப எத்தனை சுத்து இருந்தாலும் இதேதான் நடந்துட்டு இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மாவுடைய நலத்திட்டங்கள் தான் இதுல வந்து மக்களுக்கு போய் சேர்ந்ததை தவிர மற்றபடி அவங்க சொல்ற மாதிரி அராஜகம் ஆணவம் அப்படி இப்படின்னு பேசுறது அது தவறான விஷயம். ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், கீதாச்சாரம் இருக்கு. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. அது வந்து தமிழக சட்டசபை ஏற்காடு தொகுதி தேர்தல். எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். இது வந்து பாராளுமன்ற தேர்தல். ஆகையால எது எப்படி இருந்தாலும் அம்மாவை மிஞ்சி எந்த ஒரு நடவடிக்கை யாராலையும் செய்யவும் முடியாது. இந்த இடைத்தேர்தலுடைய வெற்றிகள் இருந்தாலும் எப்படி வந்து பாக்குறீங்க? இடைத்தேர்தல் வந்து எப்படி பெற்ற வெற்றியை உங்களுக்கு தேடி தரும் நினைக்கிறீங்க? எதன் அடிப்படையில் இந்த வெற்றி அமையும்னு நினைக்கிறீங்க? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பலநோக்கு திட்டத்தை செய்ததனால் அதன் அடிப்படையில் இப்பொழுது அம்மா அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே அம்மாவுக்கு கிடைத்த வெற்றி. வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 40 தொகுதியிலும் வெற்றி பெற்று பாரதத்தின் பிரதமராக இது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை இந்த மக்கள் அம்மாவின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரிஹரன், இங்கு தொண்டர்கள் உற்சாகமாக இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் தற்போது வந்து இரண்டாம் சுற்றோடைய முன்னணி நிலவரத்தை தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர் அதிமுக தலைமையிடத்தில். ஹரிஹரன், இன்னும் பல கட்ட முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில ஏற்காடு சட்டமன்ற தேர்தலில் நம்ம முக்கியமானதாக பார்க்க வேண்டும். இது வந்து பெரிய மாற்றத்தை சட்டமன்ற ரீதியா உருவாக்கிடாதனாலும் கூட இது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு கட்சிகளுடைய நிலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கலாம். சங்கரன்கோயில் அதே போல புதுக்கோட்டையில எல்லாம் அதிமுக பெரிய அளவுக்கு 50,000 ஓட்டுகளுக்கு மேல வித்தியாசத்துல ஜெயிச்சது. அது போல வாக்கு வித்தியாசத்தை இந்த தேர்தல் எதிர்பார்க்க முடியுமா? முதல் 2 கட்ட முடிவுகளை எப்படி பார்க்கிறீங்க? நான் வந்து வாக்குகள்னு பார்க்காம வாக்கு சதவீதம் வின்னிங் மார்ஜினை பார்த்தா இது சரியா இருக்கும்னு தோணுது எனக்கு. நீங்க வந்து சங்கரன்கோயில்ல கிட்டத்தட்ட 42% வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றது அதிமுக. புதுக்கோட்டையில 48.5% வாக்குகள் அளவுக்கு வின்னிங் மார்ஜின் இருந்தது. அதே அளவுக்கு வின்னிங் மார்ஜின் இங்க வருமா அப்படின்னு சொன்னா இந்த 2 சுற்று முடிவுல அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. அந்த வின்னிங் மார்ஜின் ஓரளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 பிரதான திராவிட கட்சிகளும் 2 பிரதான கட்சிகளும் வந்து நேரடியா மோதுறாங்க. கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஓரளவுக்கு ஒரு அரசாங்கம் அமைந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு நடக்கின்ற ஒரு இடைத்தேர்தல் வந்து ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா பார்க்க முடியாதுன்னா கூட
இது வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வரும்போது அதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் வருது. அப்புறம் ரெண்டு கட்சியோட தலைவர்களுமே ரெண்டு கட்சியுமே வந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் அந்த களத்துல இறக்கியிருந்தாங்க. இந்த பக்கம் ஆளுங்கட்சியில அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமா அங்க இருந்தாங்க, திமுக இருந்து முன்னாள் அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமா அந்த களத்தில் இறங்கியிருந்தாங்க. ரெண்டு பேருமே இந்த ஒரு தேர்தலை தங்களுக்கான பலத்தை நிரூபிக்க கூடியதாக. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் தோல்வி என்றாலும் அது ஒரு டீசென்டான ஒரு டிஃபீட்டா இருந்ததுன்னா ஒருவேளை அது வந்து அவங்களுக்கு பயன்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா கூட்டணி கட்சிகளோட இனிமே பேச வேண்டியிருக்குது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைவதிலும் கூட ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இவங்களால காமிக்க முடியுது அப்படின்னா ஒருவேளை கட்சிகள் வந்து அவங்களோட பேசுறதுக்கும் அவங்க வந்து ஒரு கான்பிடென்டா ஒருவேளை பார்கெனிங் கெபாசிட்டி அவங்களுக்கு கூடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். முக்கியமா அதிமுகவுக்கு என்ன வேணும்னா அவங்க 40லும் நாம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு இதுவும் நேஷனல் லெவல்ல இப்போ வந்து அதிமுக தலைவர் ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்கும்போது இந்த தேர்தலில் அவங்களுக்கு கிடைக்கின்ற இந்த வின்னிங் மார்ஜின் வந்து ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் போது அது கேடர்ஸ்க்கும் ஒரு முறால் தேசிய லெவலையும் அது ஒரு மெசேஜா போகும். ஏன்னா ஒரு மூன்றாவது அணி அப்படிங்கிற அல்லது ஆல்டர்னேட்டா ஒரு ஃபார்மேட்ல தான் அவங்க இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸோ அல்லது பாஜகவோ ஒரு நிலை எடுக்காத போது இந்த மூன்றாவது அணியில அல்லது ஒரு ஆல்டர்னேட் ஃப்ரண்ட்ல அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் கிடைக்கணும் அப்படின்னாலும் கூட இந்த தேர்தல் வந்து முடிவுகள் ரெண்டு கட்டங்களை பார்க்கும்போது அதிமுக முன்னிலையில இருக்கிறது, இது தொடரும் என்று எதிர்பார்க்கக்கூடியது. ஆனால் இந்த ஒரு வாக்கு வித்தியாச சதவீதம் இதுதான் பிரதானமானது, இதுதான் எல்லாரும் எதிர்நோக்கக்கூடியது அப்படிங்கிறது உங்களுடைய வாதமா புரிஞ்சுக்கிறேன்.